போன வாரம் வந்துச்சு என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர்களே. பொண்ணு பார்க்க வந்தாங்க. உங்களவா? என்னம்மா ஆச்சரியமா இருக்கு. பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? இதெல்லாம் பொண்ணுன்னு நினைச்சு பார்க்க வந்தாங்களா? அப்படி இல்லை, நான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. முன்னாடிலாம் பொண்ணு பார்க்க வந்தால் என்ன கேட்பாங்க, உங்களெல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க, பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. என்னைய பார்த்து கேட்டாங்க, பொண்ணுக்கு பைத்தியம் மாதிரி பண்ண தெரியுமா அப்படின்னு. என்னடா பைத்தியம் மாதிரி பண்ண தெரியுமான்னு கேட்கல. அது பண்ணுறது எல்லாமே பைத்தியமாக தாங்க இருக்கும் இருப்பாங்க. அப்படி இல்லை நடுவர்களே. ஏங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, பைத்தியம் மாதிரி இன்னைக்கு பண்ணுறவங்க தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணி போட்டோம்னா தான் இந்த பைத்தியமும் அந்த பைத்தியம் சேர்ந்து கப்புள் ரீல்ஸ் பண்ண முடியும், காசு சம்பாதிக்க முடியுன்றாங்க. அப்படின்னா பாரதிக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆயிருக்குமே. என்ன 1-2 பைத்தியம் பண்ணலாம், எல்லாமே பைத்தியமாக பண்ணுச்சுன்னா இப்படி தானங்க நிறைஞ்சிருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக. அதில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஃபேமிலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தாய் வந்து பிள்ளைகளை திட்டும், பிள்ளைங்க வந்து தாயை திட்டும், தாய் வந்து பிள்ளைய தலைமுழுகும், பிள்ளைங்க வந்து தாயை தலைமுழுகும். இதை எல்லாத்தையும் ரீல்ஸாக எடுத்து போடுவாங்க. அதையும் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்கறதுனால 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இதை பார்த்தோம்னா வீட்டில் சோறு பொங்க போதா? அதுவும் கிடையாது. ஆனாலும் இதை பார்த்துக்கிட்டே மன உளைச்சல் ஆக்கிட்டு இருக்கோமே நாம. இந்த வாழ்க்கை எப்படிங்க பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும்?